ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உனக்குள்ளே நான் உறைந்திருக்கும் பொழுது நீ எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? உனக்குள் உன் இதயத்தில் அம்மா குடியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் அனாதை என்று நீ நினைக்கும் அந்த எண்ணமே தவறானது, ஆபத்தானதும் கூட. எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய், அப்படித்தானே? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? அப்புறம் எதற்காக அம்மாவை தேடி என் வாசல் வந்தாய்? என்னை வணங்குகிறாய், எனக்கு பூஜைகள் செய்தாய், எனக்கு பிரசாதம் வைத்தாய். எல்லாவற்றையும் அம்மா மனதார ஏற்றுக்கொண்டேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நான் நீ வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேனா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையை கொண்டுதானே என் முன் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாய். கண்ணீர் மல்க என் முன் கைகட்டி கைகூப்பி நின்றிருந்தாயே, மறந்துவிட்டாயா? ஆனால் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வணங்கும்போது இருந்த நம்பிக்கையும் தைரியமும் வாசலை விட்டு தாண்டி சென்றவுடனே போய்விடுகிறதே. கோவிலுக்கு வந்தவர்கள் கோவிலுக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் உள்ளேயே குடியிருக்க முடியுமா? கோவிலுக்கு வந்து தனது கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொட்டிவிட்டு காலியான ஒரு பெட்டிகள் போல் நீ வெளியே சென்றால ஒழிய உனக்கு நிம்மதி எப்படி அந்த மனதில் நிரம்பும்? நீ மீண்டும் அந்த பெட்டியை நிரப்பிக்கொண்டுதான் செல்கிறாய். உன் மனதை அம்மாவிடம் திறந்து அத்துணையையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு காலி பெட்டியாக என் வாசலை விட்டு வெளியே போ. அம்மா உனக்காக அத்துணை செல்வங்களையும் அந்த பெட்டி முழுக்க நிறைத்து உனக்கு தருவேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. என் முன் யார் கைகூப்பி கண்ணீர் சிந்தினாரோ ஒரு நாளும் அவரை நான் கைவிட்டதாக வரலாறு இல்லை. நீயும் என் பிள்ளை, நான் உன் அம்மா. இந்த பந்தம் என்றும் பொய்க்காது. நம்பிக்கையோடு இரு. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக இருக்கும் என்று நினைக்கிறது மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்கள் இது ஒரு பிரச்சனையா என்று நினைக்கும் அளவுக்கு உள்ள சிறிய ஒன்று உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்ற பழமொழியை கேட்டிருப்பாய். பிரச்சனைகளும் அப்படித்தான். தனக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது பெரிதாகவும் மலை போன்றதாகவும் இதை எப்படி தீர்ப்பேன் என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்திருப்பர். அதே அருகில் உள்ளவருக்கு நடக்கும் பொழுது சாதாரணமாக பார்த்து கடந்து செல்வார்கள். எதிர்த்து நின்றால் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ ஒரு தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை கண்டு அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உனது இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனது கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. பிறகு பார், நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.